வருக வணக்கம். இந்த வீல் வுட் ஷால் ஷூட் கேன் குட் மே மைட் மஸ்ட் எல்லாமே மாடல் ஆக்சிலரிஸ்னு எங்கேயாவது படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனாலுமே இது எல்லாத்தையுமே சரியா சென்டென்சஸ்ல எந்தெந்த மீனிங்ல எங்கெங்க யூஸ் பண்ணணுங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிட்டே சுத்திட்டு இருப்போம். இதெல்லாமே சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல எப்படி வரும், எந்தெந்த டென்சஸ்ல யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து ஒரே வீடியோலையும் தனித்தனியா 2 மாடல் ஆக்சிலரிஸை கம்பேர் பண்ணியும் நம்மளுடைய சேனல்லையும் படிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இதெல்லாத்தையுமே தனித்தனியா ஒவ்வொரு மாடல் ஆக்சிலரி வேர்பா எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த மீனிங்ல வரும், பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும், குறிப்பா டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிறதையும் அடுத்தடுத்து தனித்தனி வீடியோஸ்ல தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்மளுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய வில். இந்த வில் இங்கிலீஷ்ல எங்க மட்டும் வரும், அங்க மட்டும் எப்படி சரியான மீனிங்ல யூஸ் பண்ணணும், அது எந்த டென்ஸ்ங்கிறதையும் எக்ஸாம்பிள்ஸோட தெளிவா தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த வில்லானது இங்கிலீஷ்ல இந்த ஐ வி யூ ஹி ஷி இட் they இதெல்லாமே பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ஸ்லாம் ஸ்கூல்ஸ்ல இருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த வில்லானது செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன்ஸா இருக்கக்கூடிய யூ ஹி ஷி இட் they இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். காலங்காலமாவே நாம இந்த வில்ல ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ்ல வீக்கு யூஸ் பண்றோமோ இல்லையோ இந்த ஐக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்போம். வில் இல்லாம இந்த ஐய இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த வில் இல்லாம ஃபியூச்சர் டென்ஸ்ல நாம பேசி இருக்கவே மாட்டோம். ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கேட்ச் யூ தேர், இந்த மாதிரி எல்லாம் ஸ்டைலா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நாம பார்த்தபடி இப்படி எல்லாம் யூஸ் பண்ணா தப்பா? யூ ஹி ஷி இட் தேக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும்னு சொல்லல. காரணம் இந்த வில்லானது இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி யூ ஹி ஷி இட் தேக்கு மட்டும் வரும். அப்படி வரும்போது அதோட மீனிங் ஒருவேளை ஒரு ஆக்ஷன் ஆனது இனிமே நடக்கும் இததான் குறிப்பிடும். எக்ஸாம்பிளா, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் த ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த மாதிரி சொல்றப்போ நீ கடுமையாக உழைத்தால் முதல் பரிசை பெறுவாய். இந்த மாதிரியான மீனிங்ல இந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கறது மட்டும் குறிப்பிடும். இதுவே ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கக்கூடிய ஐக்கு நாம மாத்தி யூஸ் பண்ணும்போது இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் ஐ வில் கெட் த ஃபர்ஸ்ட் பிரைஸ், இந்த மாதிரி வரும்போது இதோட மீனிங் இந்த ஆக்ஷன் நடந்தே தீரும். நான் கடுமையாக உழைத்தால் முதல் பரிசை பெற்றே தீருவேன், கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் ஆனது நடக்கும். இந்த மாதிரி மாறிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாருமே இந்த வில்ல மாத்தி ஐக்கும் வீக்கும் யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு கன்ஃபார்மிட்டியை குறிப்பிடும். ஸோ ஐ வில் கம் டுமாரோன்னு சொன்னாங்கன்னா நான் நாளைக்கு வருவேன் கிடையாது, வந்தே தீருவேன். ஐ வில் டு ஜாயின் வித் யூ இன் த ஃபங்க்ஷன், இந்த மாதிரி வர்றப்பவும் ஃபங்க்ஷன்ல நானும் உங்களோட ஜாயின் பண்ணுவேன்னு சாதாரணமா சொல்லல, பண்ணியே தீருவேன், பண்ணிருவேன். ஐ வில் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் வித்தின் 1 hour. இப்படி வர்றப்பவும் நான் என்னுடைய ஹோம் ஒர்க்கை 1 மணி நேரத்தில் முடிப்பேன் கிடையாது, முடித்து விடுவேன். இந்த ஆக்ஷன் நடந்தே தீரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த ஐ வி யூ ஹி ஷி இட் they எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வில் ஷோ யூ தி சர்ப்ரைசிங் கிஃப்ட் இன் தி ஈவினிங். இதை பார்த்த உடனே இன்னைக்கு சாயங்காலம் தானே, அது எப்படி ஃபியூச்சர் டென்ஸ்ல இனிமே நடக்கும்னு சொல்றது அல்லது நடந்தே தீரும்னு சொல்றது அப்படியெல்லாம் ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஃபியூச்சர் டென்ஸ்னாலே நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருடமோ நடப்பது மட்டும் கிடையாது. இந்த செகண்ட் நீங்க இருந்துட்டு அடுத்த செகண்ட் ஒரு நிகழ்வு நடக்கும்னு சொல்றதுக்கு இந்த வில்லை யூஸ் பண்ணி ஐ வில் ஷோ யூ தி சர்ப்ரைசிங் கிஃப்ட் இன் தி ஈவினிங் சொல்றப்போ அதுவுமே இனிமே ஒரு ஆக்ஷன் நடக்கும். அதுலயும் ஐக்கு வில் யூஸ் பண்ணதால நான் உனக்கு மாலையில் அந்த சர்ப்ரைசிங் கிஃப்ட உறுதியாக காட்டியே தீருவேன். We will come back within 2 days. ஆனது நாம் அல்லது நாங்கள் 2 மீனிங்லயுமே வரும். இதுக்குமே இந்த வில் யூஸ் பண்றப்போ நாங்கள் இன்னும் 2 தினங்களில் திரும்ப வருவோம் கிடையாது, வந்து விடுவோம் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றது. இப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ஸா இருக்கக்கூடிய ஐக்கும் வீக்கும் இந்த வில்லானது ஒரு கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும். அடுத்ததா செகண்ட் பர்சனா இருக்கக்கூடிய யூ வில் கெட் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நீ நல்ல மதிப்பெண்கள் பெற்றே தீருவாய் கிடையாது,
இது செகண்ட் பர்சன்ங்கிறதுனால சாதாரணமா ஏற்கனவே இந்த வில் இதற்கே உரியது அப்படிங்கிறதுனால நாம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. நீ நல்ல மதிப்பெண்கள் பெறுவாய் அப்படின்னு மட்டும் சாதாரணமா இருக்கும். அடுத்ததா இது மாதிரியே he will bring the chalk piece, she will write on the board, it will work good, they will take notes of the lesson. இந்த மாதிரி இந்த he she it they எல்லாத்துக்குமே இந்த வில்லானது சாதாரணமா ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கறது மட்டும் குறிப்பிடும். இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல நாம எப்பவுமே verb கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சென்டென்சஸ் எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ்ல, குறிப்பா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்திருக்குது. will plus bring, write, work, take இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய present form of main verb. நிறைய பேர் இதை இன்ஃபினிட்டிவ்னு படிச்சிருப்பாங்க. அது அப்படி கிடையாது. ஏன் எதுக்குங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுடைய காமன் மிஸ்டேக்ஸ் பஞ்சாயத்து செக்மெண்ட்ல வச்சு செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு will plus present form of main verb, write, work, take இது மாதிரி எல்லாம் do ஃபார்ம்ல, குறிப்பா இந்த present form of main verbங்கிறது do ஃபார்ம்லயும் வரும், does ஃபார்ம்லயும் வரும். அதாவது நாம எல்லாருமே இதை they write, he writes இந்த மாதிரிலாம் ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம். எஸ் சேர்க்காம வர்றத do ஃபார்ம்னும், எஸ் சேர்த்து வர்றத does ஃபார்ம்னும் சொல்லுவோம். ஏன் எதுக்குங்கிறது எல்லாத்தையுமே auxiliary verbs பிளேலிஸ்ட் சேனலுக்குள்ள இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. செக் பண்ணி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த do ஃபார்ம்ல வரக்கூடிய write, take, work, bring இது மாதிரியான verbs எல்லாமே இந்த வில்லோட சேர்ந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். இதுதான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் டென்ஸ்ல இன்னுமே 3 டென்சஸ் பாக்கி இருக்குது. சரியா சொல்லிட்டீங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த 3 டென்சஸ்லயுமே இந்த வில்லானது வரும். ஆனா மீனிங் இதே மாதிரி தான் வரும். ஐக்கும் வீக்கும் நடந்தே தீரும், யூ ஹி ஷி இட் தைக்கு நடக்கும். இவ்வளவுதான் சிம்பிள். இதெல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பாத்துக்கலாம். முதல்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ்னாலே ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர்ல நடந்து கொண்டிருக்கும், கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் இந்த மீனிங்ல வரும். எக்ஸாம்பிளா he will be drawing அவன் படம் வரைந்து கொண்டிருப்பான். இந்த மாதிரி வரும்போது இந்த வில்லானது will plus be plus ing verb சொல்லக்கூடிய present participle சேர்ந்து வருது. இதுதான் இதோடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அடுத்ததா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் he will have drawn a picture இந்த மாதிரி சொல்றப்போ அவன் ஒரு படம் வரைந்திருப்பான். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட்ங்கிறதுனால இனிமே இந்த ஆக்ஷன் நிறைவடைந்திருக்கும் இந்த மீனிங்ல வரும். இப்படி வர்றப்போ இந்த வில்லானது will plus have plus past participle written, taken, spoken, drawn இது மாதிரிலாம் வரக்கூடிய past participleயும் சேர்த்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ இந்த ஆக்ஷன் நிறைவடைந்திருக்கும். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட்ங்கிறத குறிப்பிடும். அடுத்ததா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் he will have been drawing a picture இந்த மாதிரி சொல்றப்போ அதே பிக்சர் தான் ஏற்கனவே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல வரைந்திருப்பான்னு சொன்னோம். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்திருக்கும்னு சொன்னோம். ஆனா இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து கொண்டே இருக்கும். படத்தை அவன் வரைந்து முடித்து கொண்டிருப்பான். ஏற்கனவே துவங்கி முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வில்லானது. will plus have plus been plus drawing ing verbும் சேர்ந்து வந்து இந்த மாதிரியான verb ஸ்ட்ரக்சர்ல இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த வில்லானது ஐக்கும் வீக்கும் வந்தா இந்த ஆக்ஷன் நடந்தே தீரும் அப்படிங்கிறதையும், மீதி இருக்கக்கூடிய யூ ஹி ஷி இட் they எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணும்போது சாதாரணமா ஒரு ஆக்ஷன் நடக்கும். இது 4 வகையான டென்சஸ்ல ஃபியூச்சர்ல வர்றப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் இப்ப பார்த்திருக்கிறோம். இதுல இன்னொன்னுத்தையும் தெளிவா நோட் பண்ணிக்கணும். இந்த ஐ வி யூ ஹி ஷி இட் they அப்படிங்கிற ப்ரொனவுன்ஸ்க்கு பதிலா நவுன்ஸ மாத்தி யூஸ் பண்ணா, அதாவது இதெல்லாத்துக்குமே நேம்ஸ மாத்தி யூஸ் பண்ணா அங்க இந்த வில்லானது யூ ஹி ஷி இட் they எல்லாத்துக்கும் எப்படி வந்தது அப்படின்னா சாதாரணமா ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கறத மட்டும் குறிக்கும்னு சொல்லுவீங்க. இதே மீனிங்ல தான் வரும். ராம் will give the bag to you ராம் உன்னிடம் பேக்க கொடுப்பான். கொடுத்தே தீர்வான் கிடையாது, கொடுப்பான். இந்த மாதிரி தான் நவுன்ஸை மாத்தி யூஸ் பண்ணாலும் ஒரு ஆக்ஷன் சாதாரணமா நடக்கும்ங்கிறத மட்டும் இந்த வில்லானது குறிப்பிடும். அடுத்ததா நிறைய பேர் will be யூஸ் பண்ணுவாங்க. அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பியோட மீனிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பீனா இரு, அங்க இரு, இப்படி இரு, அப்படி இரு, பி கேர்ஃபுல் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே வில்லானது ஒரு ஆக்ஷன் நடக்கும் அல்லது நடந்தே தீரும்னு சொல்லும். இந்த பியும் சேர்ந்து வர்றப்போ கரெக்டா சொல்லிட்டீங்க, இருக்கும் அல்லது இருந்தே தீரும். he will be there அவன் அங்கே இருப்பான்.
அதுவே ஐ வில் பி தேர்னு யூஸ் பண்றோம்னா சரியா சொல்லிட்டீங்க, நான் அங்கே இருந்தே தீருவேன், கண்டிப்பாக இருந்திருப்பேன். இந்த மாதிரி கன்ஃபார்மிட்டியை மட்டும் கொடுக்கும். சோ இப்போ உங்களுக்கு இந்த வில்லானது எங்கெங்க எப்படி எப்படி பாசிட்டிவா வரும்ங்கிறது மட்டும் தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா நெகட்டிவ்ல எப்படி வரும் அப்படின்னா எல்லாருமே வில் பிளஸ் நாட்டை மட்டும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஐ வில் நாட் கம், நான் வரமாட்டேன். ஐ வில் நாட் கிவ் யூ தட், நான் உனக்கு அதை தரமாட்டேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் சரியான ஃபார்மட் தான். இதுக்கு பதிலா இந்த வில்லையும் நாட்டையும் சேர்த்து கான்ட்ராக்டட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்னு இருக்குது. ரொம்ப பெரிய ரகசியம்லாம் கிடையாது. இந்த வில்லையும் நாட்டையும் சுருக்கி ஷார்ட்டா யூஸ் பண்றப்போ won't வரும். நிறைய பேர் won't சொல்லுவாங்க. இதோடைய ப்ரொனன்சியேஷன் won't இப்படிதான் இருக்கணும். I won't give you that, நான் உனக்கு அதை தரவே மாட்டேன். ஏன்னா ஐயோட சேர்ந்து வரதுனால இந்த வில்லானது பாசிட்டிவ்ல நடந்தே தீரும்னு சொன்னது நெகட்டிவ்ல நடக்கவே நடக்காது, தரவே மாட்டேன் அப்படிங்கிற மீனிங்ல வரும். He won't give you thatன்னு வர்றப்போ அவன் உனக்கு அதை தரமாட்டான் அப்படின்னு சாதாரணமா இருக்கும். இவ்வளவுதான் இதோடைய நெகட்டிவ் ஃபார்ம். அடுத்ததா இது கொஸ்டின் கேட்கும் போது கேள்வியா வர்றப்போ தெளிவா நோட் பண்ணிக்கங்க. will பிளஸ் present form of main verb ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்போ சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதையே ரெண்டா பிரிச்சு எக்ஸாம்பிள் பாருங்க. when will you come back, நீங்கள் எப்போது திரும்ப வருவீர்கள் இப்படி கேட்கிறப்போ you will come backங்கிறது தான் இந்த will தனியா கம் தனியா பிரிஞ்சு நடுவுல சப்ஜெக்டா இருக்கக்கூடிய you, இந்த you-வை சேர்த்து will you come back அப்படின்னு மாறி இது ஒரு WH கொஸ்டின்ங்கிறதுனால முன்னாடி வென்னுங்கிற கொஸ்டின் வேர்டையும் ஆட் பண்ணி நீங்கள் எப்போது திரும்ப வருவீர்கள் இப்படி கேட்கிறோம். இதுவே எஸ் ஆர் நோ கொஸ்டின் பைபோலார் கொஸ்டினா இருந்தா will you come back, நீங்கள் திரும்ப வருவீர்களா இந்த மாதிரி மட்டும் இருக்கும். அங்கேயுமே இந்த வில்லானது ஐயோட சேர்ந்து வர்றப்போ what will I say to them, நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன்னு சொல்லல, என்ன சொல்லி விடுவேன் அப்படின்னு கன்ஃபார்மிட்டிய அந்த இடத்துலயும் குறிப்பிடும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இங்கேயுமே நெகட்டிவ்ல வந்தா will பிளஸ் present form of main verb தனித்தனியா பிரிச்சு நடுவுல சப்ஜெக்ட் ஆட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியே won't பிளஸ் present form of main verb தனித்தனியா பிரிச்சு நடுவுல சப்ஜெக்ட் ஆட் பண்ணி what won't he say to them, அவன் அவர்களுக்கு என்ன சொல்ல மாட்டான் இந்த மாதிரியான மீனிங்ல இருக்கும். சோ ஒட்டுமொத்தமா இந்த வில்லானது வில்லாவே இருக்கும்போது present form of main verb ஓட சேர்ந்து வர்றப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கும் அல்லது நடந்தே தீரும் அப்படிங்கிறதையும் will beன்னு சேர்த்து வர்றப்போ இருக்கும் அல்லது இருந்தே தீரும்ங்கிறதையும் won'tனு நெகட்டிவ்ல வர்றப்போ நடக்காது அல்லது நடக்கவே நடக்காது. I won't give you that, நான் உனக்கு அதை தரவே மாட்டேன். இந்த மாதிரி நடக்காது அல்லது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மீனிங்லயும் ஃபியூச்சர் டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த நாலுத்துலயுமே வரும்ங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா பார்த்து முடிச்சிருக்கிறோம். இது வரைக்குமே உங்களுக்கு கூட டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. இந்த லிஸ்ட்ல மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரிஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து இது மாதிரியே தனித்தனி வீடியோஸ்ல டீடைல்டா தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நீங்க ஒரு இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரிஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா இது மாதிரியே தெளிவா தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனல் Intellect.